தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறிய கையெழுத்து பெறும் வேலை திட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்பாக மக்களிடம் குறித்த கையெழுத்துக்கள் பெறப்பட்டன. தேர்தல் காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வழக்கமாக நிறைவேற்றப்படுவது இல்லை. அவ்வாறான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டமூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட வேண்டும். இவ்வாறு பொய் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்றமையால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள், இளைஞர்கள், யுவதிகளும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் உரிமைகள் அதேபோன்று மக்களின் இறைமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துணிப்பொருளிலே நாங்கள் கையொப்பங்களை சேகரித்து ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பி அது நாடாளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியதாக இந்த கையொப்பத்தை சேகரித்து வருகின்றோம். குறிப்பாக நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக மக்களின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு செல்லும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இந்த நாட்டில் நடைபெறுகின்ற மக்கள் விரோத செயற்பாடுகள், மக்களால் இனங்காணப்படுகின்ற நாட்டுக்கு பொருந்தாத திட்டங்கள் அல்லது இந்த நாட்டில் நடைபெறுகின்ற விடயங்களை மக்கள் வெளிக்கொண்டிருக்கும் போது அதனை உதாசீனம் செய்யும் அல்லது அவர்களின் கொள்கைக்கு மாறான செயற்பாட்டில் அவர்கள் மக்கள் அந்த கருத்தை முன்வைக்கும் போது அது கவனத்தில் எடுக்கப்படாமல் அதை நிராகரிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை மீளப்பெறல் என்ற தனியில் தான் நாங்கள் இந்த கையொப்பத்தை சேகரிக்கிறோம். மீளப்பெறல் என்பது அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு யாப்பை உருவாக்குமாறு அரசுக்கு வலியுறுத்துகின்றோம்.